ஹாய் ஒருவன் பப்ளிக் எக்ஸாம் 2025 உங்களுக்கு 4 நாள் தான் லீவு. ஸோ அதுக்கான 5 மார்க் மேக்ஸ் லேட் நைட்டில் போடுறேன்னு நினைக்காதீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு நினச்சி 12 சாப்டர் படிக்க சொன்னால் நான் நிறைய பேர் கேட்டனால நான் போடுறேன், இல்லை நாளைக்கு காலையில் தான் போடலான்னு நினச்சேன். ஸோ 5 மார்க் இது மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் 7 5 மார்க்குமே எழுதிடலாம். ஸோ 5 மார்க்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன், இல்லைனா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப வீக்காக இருக்க பசங்க அது படித்தா போதும், அது படித்தா 7 5 மார்க்கில் தான் எழுதலாம். ஆப்ஷன்ஸில் மிஸ் ஆகும், ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சது வரும், ஒரு ஆப்ஷன் தெரியாது வரும், அவ்வளோதான் வித்தியாசம். மித்தபடி எழுதலாம் 7 5 மார்க்கும். நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிச்சுக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் எல்லாமே படிச்சிருங்க. அண்டர்லைன் பண்ணதும் படிங்க, அண்டர்லைன் பண்ணாததும் படிங்க. ஓகே, சாப்டர் 5 நான் ஃபஸ்ட்டு 2 5 மார்க் எந்தெந்த சாப்டரில் கேட்பாங்களோ அந்தந்த சாப்டர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இங்கே 2ன்னு போட்டிருந்தா அதில் வந்து 2 சாப்டர் கேட்குறாங்க, சார் 2 5 மார்க் கேட்குறான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், அந்த கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 5.1ல் 6 எக்ஸாம்பிள் 5.10 சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். 5.10ல் எலிப்ஸ் ஹைப்பர்போலா பேராபோலா அந்த சம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்டர்லைன் பண்ணது மட்டும் நல்லா படிக்க முடியாதவங்க பார்த்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். 5.4ல் 5.5ல் இதில் எல்லா சம்மே பாருங்கள். 6 10 மட்டும் நல்லா படிக்க முடியாதுன்னு பார்க்க வேணாம், நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.30 5.40 வரைக்கும் எல்லாருமே பார்த்தாகும். சாப்டர் 6ல் 2 5 மார்க் கேட்பாங்க. 6.1ல் தியரம் 9 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 இதில் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அந்த தியரமெல்லாம் படிச்சிடுறீங்க. ட்ரையாங்கிள் இப்படி இருக்குமே, அந்த தியரமை யாருமே படிக்க மாட்டேறீங்க. ஏன் படிக்க மாட்டேறீங்க? அது கேட்ட போகிறாங்க, படிங்க. எக்ஸசைஸ் 6.3ல் 4th சம் எக்ஸாம்பிள் 6.22 6.3 இந்த 2 எக்ஸசைஸும் எல்லாருமே போடணும். 6.5ல் 4th 7th கண்ணு வச்சுக்கோங்க, கேட்பான். 6.7ல் எல்லா சம்மே முக்கியமான சம்ஸ் தான், ஏன்னா அதில் ஒரு 5 மார்க் கேட்டுருவான். ஒரு 2 3 மாடல் போட்டு பாருங்கள். அதில் ஒரு 6.8ல் 4th சம் இப்போ அண்டர்லைன் பண்ணது மட்டும் நல்லா படிக்க முடியாதுன்னு பாருங்கள், மீதி எல்லாமே பாருங்கள். ஸோ 2 சாப்டர் முடிச்சிட்டிங்கனாலே 4 5 மார்க் பக்கம் அங்கே வரும். 7th சாப்டர்லேயும் 2 5 மார்க் கேட்பாங்க. 7.1ல் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள், அதெல்லாம் எல்லாருமே பார்க்க வேணாம், நல்லா படிக்க முடியாத மட்டும் பாருங்கள், மீதி எல்லாருமே பார்த்துக்கோங்க. 7.2ல் 6 7 8 9 10 சரிங்களா? எக்ஸாம்பிள் இதெல்லாம் 7.5லையும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 7.5ல் எல்லா பிட்டால் ரூலையும் கேட்குறாங்க, அதுதான். 7.7ல் கான்கேவிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதில் சம்ஸ் கொடுத்துருக்கேன். 7.8ல் 1லேருந்து 12 வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும். எக்ஸாம்பிள்லையும் அந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். ஃபார் வீக் ஸ்டூடெண்ட்டு தனியாகவே நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 7.8ல் இது மட்டுமாவது பாருங்கள் ஃபார் வீக் ஸ்டூடெண்ட்டு, சரிங்களா? அதுக்குன்ட்டு 7.8 மட்டும் போடுறீங்க. 7.1 7.8 எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் போடுங்க. 7.8 அண்டர்லைன் பண்ணால் தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். சாப்டர் 9th சாப்டர் ரொம்ப கஷ்டம். 9.8ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 9.3ல் இது எல்லாமே செகண்ட் இதில் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் 9.26 9.30 வரைக்கும் வீக் ஸ்டூடெண்ட்டும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். இதுலேருந்து ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்குது, போடுங்க. எக்ஸாம்பிள் 9.18 9.16 நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வீக்காக இருக்கிறவங்க 9.8 பார்க்க முடியாதா சார் அப்படின்னு கேட்டால், நீ இது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம், கடைசி நிமிஷத்தில் பார்க்க முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் 9.8ல் பார்த்துக்கோங்க. 10th சாப்டர் 10.5ல் இந்த அண்டர்லைன் பண்ண சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ், நல்லா படிக்க முடியாத பார்த்துக்கோங்க, நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். 10.6ல் எல்லாமே பாருங்கள். 10.7ல் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 10.8ல் எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் எல்லாமே பார்க்கணும், சரிங்களா? புரிஞ்சுதா? நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஒட்டுக்காக சொல்லாமல் நான் வீக் ஸ்டூடெண்ட் தனியாக படிக்கிறவங்க தனியாக சொல்லிகிட்டு இருக்கேன். சாப்டர் 1 இனி வர்றதெல்லாமே நம்ம 2 5 மார்க் எதில் வரோம்னு பார்த்தோம் 5 சாப்டரில். மீதி எல்லா சாப்டர்லையும் 1 தான் வரும், அது நம்ம சொல்கிறோம். சாப்டர் 1ல் 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் எல்லாரும் போடணும். 1.4ல் கிராமர் ரூல் எல்லாம் போடணும். 1.5ல் காஸ் எலிமினேஷன் எல்லாமே போடணும். 1.6ல் ரேங்க் மெத்தடில் லாம்டா மியூ கே எல்லாமே போடணும். 1.7ல் கெமிஸ்ட்ரி சம்மு அந்த 1.40 அந்த சம்ஸ் எல்லாம் போகணும். அது போக மீதி சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். அண்டர்லைன் பண்ண சம்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் சாப்டரில் எல்லாருமே எல்லாம் போடணுங்க. செகண்ட் சாப்டரில் 2.4ல் கொடுத்துருக்கேன், 2.5ல் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன், கட்டாயமாக போடுங்க. சாப்டர் 3லையும் அப்படி தாங்க, எல்லாரும் போடணும். 3.1ல் 3 சம் தான். 3.2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3ல் 2 சம் தான். 3.4ல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், 2 சம் போட்டு பாருங்கள். 3.5ல் 5ல் 2 சப்டிவிஷன் பார்க்கணும். 7 எக்ஸாம்பிள் 3.27 3rd சாப்டர் ஈஸி தான். 4th சாப்டரில் நல்லா படிக்க முடியாதவங்க 4.5 ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுவும் 5லேருந்து இது 10 வரைக்கும் ரொம்ப முக்கியம். 9ல் 4 சப்டிவிஷனுக்கும் 4மே பாருங்கள், மீதி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 4.1ல் இந்த சம்ஸ் எல்லாம். 4.2ல் 8ல் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸாம்பிள் 4.10 4.11 4.4ல் 3rd சம். இந்த அண்டர்லைன் பண்ண சம்ஸ் எல்லாம்
ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே பாருங்கள், நான் கொடுத்தது எல்லாமே பாருங்கள், கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 8 எல்லாருமே பார்க்கணும்ப்பா. 8.4 to 7 எக்ஸாம்பிள் 8.14 ஓகேவா. 8.7 எல்லாருமே பார்க்கணும். 8.6 நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஸோ இப்போது வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு 8.4 மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. முடிஞ்சா இதையும் பார்த்துருங்க. அடுத்தது ஓன் சம் கேட்குறாங்க ஆயிலர்ஸ் தியரமில். U = சீக்கண்ட் இன்வர்ஸ். இந்த சம் எனக்கு போட்டு காட்டுங்க, போட்டு எனக்கு PDF வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இல்லை நான் போன ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் இதில் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப் சேனல் அனுப்புகிறேன். ஏன்னா இந்த சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆயிலர்ஸ் தியரமில் ஓன் சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த சம் தான். 8.6 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேட்க மாட்டான்னு நினைக்காதீங்க, கேட்பாங்க. 8th சாப்டரில் இதுதான். 11th சாப்டர் 11.2ல கட்டாயமாக இந்த நான் 5 சம் போட்டே ஆகணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எல்லாருமே போகணும். 11.3ல இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 11.4ல அண்டர்லைன் பண்ண சம்ஸ் எல்லாம் வீக் ஸ்டூடெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே எல்லாரும் பார்த்துக்கோங்க. 11.5ல 6 கணக்கு கொடுத்துருக்கேன், 6 கணக்கு எல்லாருமே போடணும். ஸோ 11th சாப்டர் எல்லாருமே எல்லாம் பாருங்கள். வீக் ஸ்டூடெண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணது மட்டும் பாருங்கள். சாப்டர் சொல்லி எல்லாருமே எல்லாம் பார்க்கணும். 8, 9, 10, 5 எக்ஸாம்பிளில் இந்த 3 எக்ஸைஸ் 12.2ல ட்ரூத் டேபிள் எல்லாருமே பார்க்கணும். அவ்வளோதான். அப்போது அண்டர்லைன் பண்ணது நல்லா படிக்க முடியாதவங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டு பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே சேர்த்து நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு குழப்பலான்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அதுக்கு நான் அண்டர்லைன் பண்ண மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க சரிங்களா. வீக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்டு இது 35 எடுப்பீங்கன்னு நான் நம்பி இந்த PDF உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம பேசுவோம். டைம் ஆச்சு, நாளைக்கு படிக்கிறேன். தேங்க்யூ.